निर्गुण ध्यानं न तस्य कश्चित् बन्धुश्च न माता न पिता गुरुः न शत्रुर्नैव मित्रञ्च सर्वत्र சம ஏவ சஹா. அவனுக்கு தாயோ தந்தையோ குருவோ இல்லை. அவனுக்கு பந்துவோ சத்ருவோ மித்ரனோ இல்லை. அவன் எங்கும் சமமானவன். न गुणौ न च दोषश्च न सुखं दुःखमेव च न च बन्धो न मोक्षश्च तस्य ஸ்ரீ பரமாத்மனः. அவனுக்கு குணமோ தோஷமோ சுகமோ இல்லை. அந்த பரமாத்மாவிற்கு பந்தமோ மோக்ஷமோ இல்லை. ஏகசுத்தோ நிர்விகாரः பூர்ணசாஸ்வத ஈஸ்வரः விஸ்வரூபோ விஸ்வகர்த்தா விஸ்வவ்யாபி சனாதனः. அந்த ஈஸ்வரன் ஒருவனே. அவன் நிர்விகாரமாயும் சுத்தமாயும் பூர்ணமாயும் சாஸ்வதமாயும் இருக்கிறான். அவனே விஸ்வரூபன், விஸ்வகர்த்தா, விஸ்வவியாபகன், சனாதனமானவன். பில்பத்தி சர்வலோகாம்ஸ்ச சூத்ரம் மணிகணம் யதா தஸ்மின்னேவ மகாதேவே சகலம் சுப்ரதிஷ்டிதம். சூத்திரமானது மணிகளை கோர்த்து இணைப்பது போல் அவனே எல்லா உலகங்களையும் பிணைத்து தருகிறான். அந்த மகாதேவன் இடமே உலகம் யாவும் நிலை பெற்று உள்ளது. புண்ணியாத்மாசு நச்ச பிரீதிஹி நாப்ரீதிஹி பாபகாரிஷு பலம் ததாதி மத்யஸ்தஹ சமோ நீதி பதிர்யதா. புண்ணியாத்மாக்கள் இடம் பற்றுதலோ பாபிகள் இடம் வெறுப்போ அற்றவன். அவர்களின் கர்ம பலனை நடுநிலையில் இருந்து நீதிபதி போல் அளிக்கிறார். துஷ்கரம் சுக்ருதம் வாபி கரோதி பிரத்யஹம் ஜனஹ கர்ம சாட்சி ஜனஸ்யாயம் கேவலம் கில பாஸ்கரஹ. பாப புண்ணிய கர்மங்களை தினமும் மக்கள் செய்கின்றனர். அதற்கு சாட்சி மட்டுமன்றோ சூரியன். தேவஸ்யைவம் பகவதः பிரகாஷே சேதனாத்மகே பிரவர்த்ததே ஸ்வயம் லோகோ ந ஹேதுஸ் சஹி கர்மணः. அதுபோல் தேவனின் பிரகாசத்தில் எல்லா கர்மாவும் உலகில் நடக்கிறது. அதற்கு அவன் காரணமோ பிரேரகனோ இல்லை. ச நித்ய சாஸ்வத பூர்ணோ நிர்குணಶ್ಚ நிராமயः சம்பவಶ್ಚ விநாசಶ್ಚ நஹி தஸ்ய மகாத்மனः. அவன் நித்தியமானவன், சாஸ்வதம் ஆனவன், பரிபூர்ணம் ஆனவன். அவனுக்கு உற்பத்தியோ விநாசமோ இல்லை. இதி நிர்குண தியானம் சம்பூர்ணம்.